என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உங்களுக்கான வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், கர்த்தருக்குள் உறுதியாய் விசுவாசத்தோடு தரித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகத்திலே 1000 பேர் உங்களுக்கு எதிராக எழுந்து கொக்கரித்து என்ன சாபங்களை கூறினாலும் சரி, ஒருவேளை நீங்கள் நல்லா வாழ முடியாது, அல்லது உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை நன்றாய் இருக்க முடியாது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எத்தனாவது பிறந்தீர்கள், அல்லது உங்கள் குடும்பத்திலே இப்படியா இருக்கிறது, இந்த பிள்ளை இப்படி பிறந்தவன், அப்படி பிறந்தவன், அன்று பிறந்தவன் என்று எத்தனையோ காரியங்களை சொல்லி உங்களுக்கு கேடான அல்லது தீமையான எதிர்மறையான காரியங்களை சொல்லலாம். ஆனால் நன்றாக கருத்தில் கொள்ளுங்கள், ஒருவேளை உங்கள் தீங்கு ஒரு நாளும் மாறாதது என்று யாருக்கு வேண்டுமானாலும் வாயை விட்டு சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக சொல்ல போகிற காரியங்கள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகாது. ஏன்னா கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றென்றுமாய் என்று எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே சொன்ன அற்புதமான ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு உங்களை ரட்சிக்கும்படி எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், துன்பங்கள், எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை ரட்சிக்கும்படி உங்களுடனே இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி, mighty God, செப்பனியா 3 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் ஆக்கினைகளை, துக்கங்களை, உபத்திரவங்களை, சோதனைகள் எல்லாவற்றையும் அகற்றுகிற நாள் வந்து விட்டது என்று நம்புங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்குவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகி கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஓ மைட்டி ஹோலி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், உபத்திரவங்களின் மத்தியிலே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரே உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஐயா, அவரே உங்கள் ஆக்கினைகள், வீட்டிலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, வேலை செய்கிற இடத்திலே, ஊழியங்களிலே இருக்கிற எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி உங்களுக்கு சத்துருவோல் இருக்கிற எல்லா கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், வறுமை எல்லாவற்றையும் விலக்குவார். நீங்களோ இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தரும்படியாய் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நிச்சயமாய் நீங்கள் எதை இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் மத்தியிலே இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அவருடைய தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் இனி எந்த வகையிலும் தீங்கை காணாதபடி வாழுகிற காலம் வருகிறது. உறுதியாய் விசுவாசத்தோடு நம்புங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல செய்தி, உம்முடைய வார்த்தை இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஆகட்டும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.